ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் விக்னேஸ்வரனை வழிபட வேண்டும். விக்னேஸ்வரனுடைய இந்த 16 நாமங்களை நாம் சொல்லிவிட்டு காரியத்தை தொடங்கினால் நம்முடைய காரியம் எந்தவித விக்னங்களும் இல்லாமல் அவர் அருளால் நன்றாக நடைபெறும். ஓம் சுமுகாய நமக. ஓம் ஏகதந்தாய நமக. ஓம் கபிலாய நமக. ஓம் கஜகர்ணிகாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விகடாய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் கணாதிபதயே நமக. ஓம் தூமகேதவே நமக. ஓம் கணாத்யக்ஷாய நமக. ஓம் பாலச்சந்திராய நமக. ஓம் கஜானனாய நமக. ஓம் வக்ரதுண்டாய நமக. ஓம் சூர்பகர்ணாய நமக. ஓம் ஹேரம்பாய நமக. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் சித்தி விநாயக கணபதியே நமக. நம் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள், தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி கிடைக்க சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் வீட்டின் பூஜை அறையில் போட வேண்டிய விநாயகர் கோலம். இந்த கோலத்தை போட்டு நாம் 108 முறை ஓம் ஸ்ரீம் கௌம் சௌமியாய லக்ஷ்மி கணபதையே வரவரத சர்வ தனமே வசமானய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் கௌம் சௌமியாய லக்ஷ்மி கணபதையே வரவரத சர்வ தனமே வசமானய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதையே வரவரத சர்வ தனமே வசமானய ஸ்வாகா என்கின்ற இந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை கூறி வந்தால் நம் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும்.